ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெகா லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 டேஸ் எடுத்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட என்னோடய பர்த்டே வீடியோவும் இருக்கும். இந்த வருஷம் பர்த்டே வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணணும், கேக் கட் பண்ணணுன்னு கூட இஷ்டம் இல்லை. ஸோ நான் ட்ரெஸ்ஸும் எதுவும் எடுக்காமல் தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் கேக் வந்து நான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். பர்த்டேனா இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் எதுவுமே பண்ணாதனால குட்டீஸ்க்காக வந்து அவங்களுக்கும் விவரம் தெரிஞ்சிச்சு. கேக் கட் பண்ணியே ஆகணும்னு அடம்பிடிச்சதுனால அவங்களுக்குமே வந்து கேக் வாங்கி சின்னதாக வந்து செலிப்ரேஷனும் பண்ணோம். அண்ட் நாளைக்கு வீக்கெண்டுனால ஸ்பெஷலாக பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி குட்டீஸுமே கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து குக்கரில் பிரியாணி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பாட்டில் தான் வந்து பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நல்லா வருது. இந்த தடவை ட்ரை பண்ண பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தேவைப்படும் இல்லையா, சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் மட்டும் முந்தின நாளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். நட்ஸ் பவுடர் குழந்தைங்க பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டிஃபன் ஐட்டம்ஸ் எதில் வேணாலும், தோசையில், இட்லியில், சப்பாத்தியில், மெயினாக நான் சப்பாத்தியில் தான் நிறையா அவங்களுக்கு நட்ஸ் பவுடர் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸில் சேர்த்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் பாலில் வந்து போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ப்ளைன் மில்கில் சுகர் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவர் இந்த குர்த்தியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பர்த்டேக்கு நான் சாரியில் ஏதாவது ஒரு சாரீ கட்டிக்கலான்ற பிளானில் தான் இருந்தேன். ஆனால் சடனாக இதை வாங்கி கொடுத்தது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. மேக்ஸில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குர்த்தி செட் ஆனியன் பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்குமே வந்து ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. அது கூடவே மோமோஸ் அப்புறம் இது கேக்குமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் டயட்டில் இருக்கிறப்போ 6 மணியோடவே நான் வந்து டின்னரை முடிச்சிடுவேன். ஆனால் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து சரி எனக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மோமோஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன். கௌதம்க்கு வந்து மோமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சமிக்கு வந்து அந்த ப்ரௌனி கேக் தான் சாப்பிடுவா. மித்த கேக்லாம் வந்துட்டு மேலே இருக்க க்ரீம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ப்ரௌனி கேக் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அதுவுமே வாங்கி வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. மாதத்துக்கு ஒருக்கா தான் இப்போல்லாம் க்ளீன் பண்ணுறோம், டீப் க்ளீன் மாதிரி. அவர் வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறப்போ நான் பிரியாணிக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 1 kg பிரியாணிக்கு 8 வெங்காயம் கிட்ட தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் மெஷர்மெண்ட்டோடு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வரும். 8 வெங்காயத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 வெங்காயம் கிட்ட தயிர் பச்சடிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 6 வெங்காயமும் நம்ம பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 2 வெங்காயம் வாக்கில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் பிரியாணி மசாலாவுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதில் பட்டை வந்து 1 கப்னா கிராம்பு 3/4 கப் இருக்கணும், ஏலக்காய் 1/2 கப் இருக்கணும். பட்டையை விட கிராம்பு கம்மியாக, அதை விட ஏலக்காய் கம்மியாக. இந்த ரேஷியோவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை க்ளீன் பண்ணி வெறும் மஞ்சள் பவுடர் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரில் ஒரு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூட 1 டீஸ்பூன் வந்து மல்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. தயிர் வந்து கடையில் தான் வாங்கினேன், அது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 கையளவு புதினா, அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தயிரோட இந்த சிக்கனையும் வந்து நல்லா முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால பிரியாணியில் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இதை முன்னாடியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சிக்கன் 65யோட ரெசிபி எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. 65க்கு வந்து நான் வீட்டில் இருக்க மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், மல்லி பவுடர், கரம் மசாலா, வீட்டில் இருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பேன். அது கூட கொஞ்சமாக உப்பு அண்ட் சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 65 வந்து அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. அதனால் அது எதுவும் ஆட் பண்ணாமல் மசாலாவோட இந்த சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணி பொரிச்சோன்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நான் வச்சுருக்க பிரியாணி பாட் இண்டஸ் வேலியில் வாங்கினது. அதுக்கு கிளாஸ் லிட்டோடு தான் வரும். இதை நான் தம் போட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அடுப்புலேயே சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து பெர்ஃபெக்டாக வந்தது. நிறைய குவான்டிட்டி பண்ணுறப்ப தான் அடியில் வந்து தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் தோசை தவாவில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா பாட்டமும் வந்து நல்லா வரும். நான் வீட்டில் வந்து 1 kg பிரியாணி தானே பண்ணுறேன். அதனால்
அப்படியே தான் நான் வந்து ஃபுல்லாக குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மீதம் இருக்க ஒரு 4 வெங்காயத்தையும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆனோடனே அந்த ஆனியனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2-3 தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கியிருக்கேன். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வேக விட்டுறலாம். சிக்கன்லேருந்தே நார்மலாக தண்ணி விடும். அந்த மாதிரி எதுவும் தண்ணி விடல அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். சைட் பை சைடு நம்ம இது பண்ணி வச்சுருந்த 65யும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து முட்டையும் வந்து வேக போட்டாச்சு. தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே தான் நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் நல்லா வெந்திருக்கும். ரைஸ் வேகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்பல சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து பிரியாணி கிடைச்சிடும். அண்ட் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு 18 சென்டிமீட்டரில் அயன் கடாய் வச்சுருக்கேன். அது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினா நல்லாயிருக்குன்றதுனால அதுவுமே வாங்கினேன். இது லிட்டோடு தான் வரும், குக் அண்ட் சர்வ் பண்ணுற மாதிரி. இது ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆள் 2 ஆளுக்கு காய் பண்ணிக்கலாம், எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது தான் எனக்கு எப்போயுமே பிடிக்கும். அது கூட ஹெவி பாட்டம் ரைஸ் பாட் வாங்கியிருந்தேன். இது 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். நம்ம அரிசி வேக வச்சுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் வேக வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹேண்டில் வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம எதில் வேணாலும் கவுத்தி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுது. இண்டஸ் வேலி வெப்சைட்டில் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜெஹா லைஃப் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் கிடைக்கும். ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களோட ஈவினிங் ஸ்நாக்காக வேர்க்கடலையை தான் வேக வச்சுருந்தேன். இப்போலாம் நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஈவினிங் போல் ஏதாவது வேக வச்சது தான் எடுத்துப்பேன். அதனால் குழந்தைங்களுக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கேக்கில் தான் கண்ணு முழிச்சேன். இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பர்த்டே அன்னைக்கு கூட வந்து ஸ்பெஷலாக எதுவும் சமைக்க வேணான்னு தான் முந்தின நாள் பிரியாணிலாம் பண்ணியிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அவர் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த வருஷம்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் எதுவுமே வேணான்னு நான் கண்ட்ரோல்டாக இருக்கிறப்போ அவர் வந்துட்டு என்ன சமைக்கவும் இல்லை, அண்ட் நைட் வந்து தலப்பா கட்டி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக டின்னருமே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்காக இருந்தது. இவராக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக டே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு பாண்டிச்சேரி போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இது எங்களால் பிளான் பண்ணதில்லை. என்னோடய சிஸ்டர் வந்தனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிரேட் செஃப் அந்த குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. செஃப் தாமு தான் வந்து அதை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இது கிடைச்சது, கூப்பன் கிடைச்சிருந்தது. அவள் வந்து போகாமல் எங்களுக்கு கொடுத்துருந்தா. சரி நாங்கள் வந்து போயிட்டு வரலான்னு ஏதாவது ஒரு வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணோம். பர்த்டே டைமில் போயிட்டு வந்தது இன்னுமே ஸ்பெஷலாக இருந்தது. ஆனால் மார்ச் ஏப்ரல்லே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, வெயில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததே தவிர ரெசார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெசார்ட் நேம் ரேடிசன் ப்ளூன்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே போயிருந்தோம். ரூம் வந்து சின்னதாக தான் இருந்தது. ஆனால் அதோட பால்கனி இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு எங்கே போனாலும் ஸ்விம்மிங் பூல் இருந்தாலே போதும். 2 நாளுமே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியிலே தான் இருப்பேன் அப்படின்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் சில பிளேசஸ்க்குமே போயிருந்தோம். எப்போயுமே நாங்கள் அங்கே போவோம். ஸோ இந்த தடவையும் வந்துட்டு பார்க்காத சில பிளேசஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். வின்டர் டைமில் வந்திருந்தால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் சம்மர்ன்றனால வெளியில் மேக்ஸிமம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஹோட்டலுக்குள்ளே தான் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் அங்கே கொடுக்குற ஃபுட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் டைம் வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். ஒரு மைனஸாக பார்த்தது டெய்லியுமே ஒரே மெனு தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் கூட நான் இதே டெசர்ட் தான் காமிச்சிருப்பேன். அது நெக்ஸ்ட் டே லன்ச்சில் எடுத்த கிளிப்பு. ஸோ நெக்ஸ்ட் டே லன்ச்சுக்கும் இதே டெசர்ட் ஐட்டம், இதே ஸ்வீட் தான் கொடுத்தாங்க. முந்தின நாளும் என்ன மெனு கொடுத்தாங்களோ அதே தான் நெக்ஸ்ட் டேவும் கொடுத்தாங்க.
அண்ட் வெக்கேஷன் டைமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நிறைய பேர் என்னென்ன பண்ணணுன்ற பிளான்லாம் வந்து போட்டிருப்பீங்க. நாங்கள் லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது கூட வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுமே வருது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோனாலே அடுத்த வருஷம் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வருஷத்தான பிளானாக இருக்குது. அதோட என்னோடய பர்த்டேவும் வந்து சர்ப்ரைசிங்காக இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.